வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒரு ப்ளக்கின் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்மகிட்ட இருக்க ப்ளக்கின்ஸை வந்து எப்படி வந்து ப்ரௌஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ட்ப்ரெஸ் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டேஷ்போர்டில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ளக்கின் இருக்கா, ப்ளக்கினில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு ப்ளக்கின், ஆட் ப்ளக்கின், ப்ளக்கின் எடிட்டர்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் அந்த ப்ளக்கினை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்ட்ப்ரெஸ் சைட்டில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்க ப்ளக்கின்ஸ் தான் இதெல்லாம். இப்போ நம்ம புதுசாக தான் ப்ளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மேலே ஆட் நியூ இருக்கா, இங்கேயும் என்ட்ரு பண்ணலாம். ஸோ இந்த ஆட் நியூவும் கிளிக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இங்கேயும் ஆட் நியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலும் ஓகே தான். நான் வந்து இங்கே ஆட் நியூ கொடுக்குறேன். ஆட் நியூ கொடுத்துறேன். இந்த ப்ளக்கின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணுற ப்ளக்கின்ஸ் ஓகேங்களா, ஆன்லைனில் நம்ம பண்ணக்கூடியது. இதில் எந்த ப்ளக்கின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்டு, பாப்புலரு, ரெக்கமெண்டடு, ஃபேவரட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ என்ன ப்ளக்கின் வேணுமோ நம்ம அந்த ப்ளக்கினை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபார்மை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதனால் இன்ஸ்டால்னு கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ளக்கின் நேம் தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல சர்ச்சும் பண்ணிக்கலாம். அந்த கான்டாக்ட் செவன்னே வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகிட்டு ஆக்டிவேட் கொடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக்கின் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலும் ஆகிடுச்சு, ஆக்டிவேட்டும் ஆகிடுச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, கான்டாக்ட் ஃபார்ம் 7 செட்டிங்ஸு டீஆக்டிவேட். ஸோ இங்கே டீஆக்டிவேட் இருந்துச்சுன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் டெலிட்னு இருக்குது. ஸோ ஆக்டிவேட் டெலிட் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து இன்னும் ஆக்டிவேட்டாக இந்த ப்ளக்கின் வந்து இன்னும் ஆக்டிவேட்டே ஆகலை, இனிமேல் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப், ப்ரௌஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. இப்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ளக்கின் இருக்குது, ப்ளக்கினோட ஜிப் ஃபைல் இருக்குது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் நியூ கொடுங்க. அகெயின் ஆட் நியூ கொடுத்துட்டு அப்லோட் ப்ளக்கின் இருக்கு இல்லையா, அப்லோட் ப்ளக்கினை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ப்ரௌஸ் ஆப்ஷன் கேட்கும். இந்த ப்ரௌஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளக்கின் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. போயிட்டு இப்போ இந்த எலமெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, நான் இந்த எலமெண்ட் ஆர்டர்லாம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஜிப் ஃபைலாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஃபைலாகவும் இருக்கக்கூடாது, எந்த ஃபார்மேட்டாகவும் இருக்கக்கூடாது, ஜிப் ஃபைல்ன்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ப்ரௌஸ் பண்ணிவிட்டேன், இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுத்தேன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது இது பார்த்திங்கன்னா எலமெண்டார் 3.3.1 ஜிப் ஃபைல். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளேயே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அன்பேக்கிங் த பேக்கேஜ், இன்ஸ்டாலிங் த ப்ளக்கின் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி. பார்த்தீங்கன்னா 3மே கிடைச்சா. இங்கே ஆக்டிவேட் ப்ளக்கின் கொடுத்துடலாம். ஆக்டிவேட் ப்ளக்கின் கொடுத்தீங்கன்னா ப்ளக்கின் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம முதல் கொடுத்தது கான்டாக்ட் ஃபார்ம் 7, அடுத்தது பார்த்திங்கன்னா எலமெண்டார், 2 ப்ளக்கின்மே வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போனீங்கன்னா எலமெண்டார் இருக்குது, செட்டிங்ஸ் டீஆக்டிவேட். இது வந்து இப்போது நமக்கு எலமெண்டார் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ப்ளக்கினை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அண்டு வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருந்தே ஒரு ப்ளக்கின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுதான் வந்து 2 ஸ்டெப். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு பேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு போஸ்ட் எப்படி ஆட் பண்ணுற வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.